ஐயா வணக்கங்கய்யா. ஐயா நீங்கள் வீரபாகு சவுந்தரராயர் பற்றி அவர் கிருச்சாபாளையத்தில் இருந்தான்னு சொன்னீங்க. அவரை பற்றி நீங்கள் கொஞ்சம் கிரிசாபுரம் இருந்தான்னு சொல்கிறீங்க. அதை பற்றி அவரை பற்றி கொஞ்சம் அவருடைய பிறப்பு வளர்ப்பை கொஞ்சம் சுருக்கமாக நான் உங்களுக்கு விரிவுரையாக சொல்கிறேன். சரிங்க. விளக்கமாக சரிங்க. தாராபுரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அதாவது பெரிய புத்தூர் சின்ன புத்தூர் என்ற கிராமத்தில் சரிங்க சாமையர் தாயமை என்பவருக்கு 1772ஆம் ஆண்டு சரிங்க பிறந்தார். சரிங்க சரிங்க. வாலிப வயதில் அவருடைய தந்தையார் சரிங்க அதாவது கிராம நிர்வாக அலுவலராக இருந்தார். சரிங்க சரிங்க. காலப்போக்கில் அவர் அவருடைய தந்தையாருடைய தொழிலை திரும்ப இவர் வீரபாகு சவுந்தரராயங்கிற நாமத்தோட சரிங்க அவர் உங்களுக்கு கிராம நிர்வாக வேலையை அவர் பார்த்தார். சரிங்க சரிங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு முன்னாடி அவர் பிறந்த ஊர் காங்கேயம் அருகே உள்ள பொன்னாக்காணி வலசு என்ற ஊரில் சரிங்க அவர் உங்களுக்கு ஜனனமாகறார். சரிங்க சரிங்க. அதாவது அவங்களுடைய அம்மாவுடைய அப்பா அம்மா வீட்டில் சரிங்க சார். அதாவது பாட்டி பாட்டை அங்கே இவர் பிறந்து வளர்றாரு. சரிங்க. அப்படி வளர்ந்து வரும் காலத்தில் அதாவது காங்கேயம் அருகே உள்ள சிவன் மலைக்கு சென்று சரிங்க அங்கே சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு 3 மாத கை குழந்தையாக இருக்கும்போது அவரை அங்கே கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. அங்கே எடுத்துகிட்டு போய் சாமி தரிசனம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவருக்கு சரிங்க வள்ளல் பெருமானுக்கு காட்சி கொடுத்த மாதிரி கலகலன்னு அவருக்கும் காட்சி கொடுக்குறாரு. ஓ சரிங்க சரிங்க சரிங்க. இதை நிறைய வெளியில் எல்லாத்துக்கும் தெரியல, இதை உன்னி கவனிச்சா எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்க சரி. அந்த அர்ச்சகர் இவருக்கு பகவான் திருமலை சுவாமி என்ற நாமத்தை இவருக்கு கொடுக்குறாரு. ஓ சரிங்க. நாளொரு மேனி பொழுது ஒன்றமாக வளர்ந்து அப்படி இருக்கும் காலத்தில் நீங்கள் சின்னக்காம்பாளையங்கிற கிராம நிர்வாக அலுவலர் வேலை அவர் பார்க்குறாரு. சரிங்க சரிங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிற காலத்தில் அப்போ காலப்போக்கில் இந்த கிராம நிர்வாக வேலையெல்லாம் போயிடும். சரிங்க. அது கவர்மெண்ட்டே எடுத்து தனியாக ஆளை போடுன்னு சொன்னார். இன்றைக்கி அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. சரிங்க சரிங்க. அந்த மாதிரி அங்கே இருந்துட்டு இருக்கிற காலத்தில் அந்த சத்திரத்துக்கு பக்கத்தால் அந்த என்ன குட்டை அந்த பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அந்த இடத்துல வசியம்மைங்கிறவர் முதல் திருமணமாகவும் 2வது மாணவியாகிய கௌசலாம்பிகை செஞ்சேரி மலைக்கு அருகே உள்ள மலப்பாளையம் கிராமத்தில் சரிங்க 2வது மனைவியாக கௌசலாம்பிகையை திருமணம் பண்ணுறாரு. சரிங்க சரிங்க. அவங்கள திருமணம் பண்ணி சமயோசித்தராக வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் இந்த உலக நடப்பையெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து இதையெல்லாம் பண்ணிட்டு போகிறார். சரிங்க சரிங்க. பண்ணிட்டு போய் அப்பனூத்து அப்படிங்கிற ஊரில் சரிங்க சாகாத வீடும் இன்றைக்கி போய் தண்ணியும் இன்றைக்கும் இருக்குது. யார் போனாலும் பார்க்கலாம். அந்த வீட்டில் இந்நேரம் வரைக்கும் யார் இறந்ததில்லை. அவர் சொல்கிறார் இந்த வீட்டில் யார் இறக்க மாட்டாங்கன்னு சொல்கிறார். ஓ சரிங்க. அந்த வீடு இன்றைக்கி யார் போனாலும் பார்க்கலாம். அந்த வீட்டில் இன்னும் யாரும் இறந்ததில்லை. ஓ சரிங்க சரிங்க. அந்த வீடு இருக்குது, மூயாத தண்ணி இருக்குது. சரிங்க. இப்படி உலக அதிசயங்களை எல்லாம் நிறைய நிகழ்த்திட்டு சரிங்க. அப்புறம் இந்த சீலநாயக்கன்பட்டிங்கிற ஊரில் சீரங்காயன்ற வீட்டில் சரிங்க அவருடைய தந்தையா இந்த சீலநாயக்கன்பட்டிங்கிறது எங்கே இருக்குங்க? அது அங்கே தான் அந்த பானை இருக்கிற இடங்க. அதாவது தாராபுரத்துலேருந்து 8 கிலோமீட்டரில். ஓ சரிங்க சரிங்க சரி. தாராபுரத்துலேருந்து 8 கிலோ. சின்னக்காம்பாளையங்கிற கிராமம் சீலநாயக்கன்பட்டி 2 உங்களுக்கு அருகாமையில் பக்கம் பக்கம் தரும். ஓ சரிங்க சரிங்க சரிங்க. அப்போ அந்த சீலநாயக்கன்பட்டிங்கிற கிராமத்தில் சீரங்காயன்றருடைய அப்பா அம்பிகான்ற வீட்டில் போய் சொல்கிறார். சரிங்க. நான் வருங்காலத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நீங்களாம் இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி சரிங்க அந்த இடத்துல வியாகியானமாக எடுத்து சொல்கிறார். சரிங்க சரிங்க. இந்த மண்பாண்ட உடையார்கிட்ட அந்த பச்சை மண் பாத்திரம் கொண்டு வர சொல்கிறார் அந்த ஊரில் இருக்கிறவரை. ஓ சரிங்க. அந்த மண் பாத்திரத்தை 2 பாத்திரத்தை வாங்கி ஒரு பாத்திரத்தில் 3 தன்னுடைய திருக்கரங்களால் நாட்டு சர்க்கரை அதில் இட்டு சரிங்க மேலே ஒரு சர்க்கரை வச்சு சரிங்க அவங்க வீட்டில் இருக்கிற விட்டத்தில் சப்பரமஞ்சி கைத்தில் 1 ஜான் உயரத்தில் அதை கட்டுறாரு. சரிங்க சரிங்க சரிங்க. என்ன சொல்லி கட்டுறாருன்னா இந்த பானையில் இட்ட சர்க்கரை நிறையவும் நான் பாரி வீடுவேன்னு சொல்கிறாரு. ஓ அந்த இப்போ இந்த பானை இப்போ இன்னைக்கு முட்டி 25-30 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு அந்த சுற்றுல முட்டிடுச்சு. ஓ சரிங்க சரிங்க. அதில் இப்போ 3 கயிறு உங்களுக்கு கட்டாயிருக்குது. ஓ சரிங்க சரிங்க. இப்போ அந்த வீட்டுக்காரரே சொல்கிறாங்க அது அவருடைய பொறுப்பு, நாங்கள் உனி எங்களுக்கு பொறுப்பு இல்லை, நாங்கள் அது உழுகாமல் இருக்கும்போது அந்த 3 கயிறு மேலே கட்டியிருப்பாருங்க. ஓ சரி. அதுக்குங்க அந்த 3 கயிற்றையும் சுற்றி ஒரு ரவுண்டாக ஒரு கயிறு கட்டியிருப்பாரு. அந்த கயிறு இப்போ உட்காந்துருச்சு. இப்போ தனியாக நிற்குது 3 கயிறு. சரிங்க சரிங்க சரிங்க. இப்படி எல்லாம் அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்திட்டு
காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தால் கிரிசாபுரங்கிற ஊரில் சேயாற்றின் வடகரையில் போய் சரிங்க நாகஞ்செட்டியாரும் 2 பேரும் வந்து ஒரு ரூமுக்குள்ளே போய் சரிங்க அதாவது அந்த ரூமுக்குள்ளே வள்ளல் பெருமான் மறைஞ்ச மாதிரி அந்த ரூமுக்குள்ளே போய் மறைஞ்சிடுறாரு. ஓ திரும்ப நான் வந்து காசிக்கு தேச ராஜாவாகிய ஜெய்சிங்குக்குமே திலகவதிக்கு நான் மகனாக பிறந்து 56 தேசம் ஒரு குடை ஆட்சியில் ராஜபரிபாலனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. சரிங்க. நான் உத்தராயணம் போய் தட்சணாயனம் அதாவது வடக்க போய் நான் தெற்க வருவேன். அப்போ முழங்கால் பில் கணங்கால் எலும்பு இங்கே இருக்கு. அதில் வந்து நான் சொரணம் இந்த பானை இருக்கிற சர்க்கரை எடுத்து நான் மற்றவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு நான் சொரணத்தையும் அதாவது தங்கத்தையும் இந்த சர்க்கரையும் நான் வழங்குவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஓ சரி. அப்படிங்கிறத இதனுடைய சார்பறிங்க. சரிங்க சரிங்க. அப்போ வரக்கூடிய இந்த 2024 ஆண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2024 சுருக்கமாக இதில் நின்னா நான் இதுக்கு முன்னாடி 1550 நாஸ்டர் டாம்ஸுங்கிறவரும் உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறாரு. இல்லை இப்போ ஐயா இதை பற்றி இவர் நீங்கள் தேசிங்கரா ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காரு, சாமி வந்து சொல்லியிருக்காரு. யாருங்க? வீரபாசந்தராயர். வீரபாசந்தராயர் இப்போ பெருமான் வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி அவர் கால உத்தேசமெல்லாம் சொல்லலை. நான் இந்த பானையிலிட்ட சக்கரை நிறைவுங்கிறார். இந்த இது என்ன நிறைஞ்சிருக்குதுங்கிறது யாருக்கு தெரியாது. இதுக்கு வேண்டி கேமரா வந்து எடுக்கிறக்கெல்லாம் வந்து இங்கே இப்போ டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தாராபுரத்துலேருந்து வந்து உங்களுக்கு வந்து நான் இருக்கும்போது ஒரு பாய் வந்து எடுத்தார். ஆனால் படம் விழுகலை. மறுபடியும் மன்றாடி அது படம் எடுக்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாச்சு. மறுபடியும் எடுத்து பப்ளிசிட்டி ஆச்சு உங்களுக்கு டிவிக்கு. சரிங்க. ஆனால் முதல் விழுகலை. ஆனால் முதல் எடுத்த ஒரு நாள் அந்த படத்தை வெளியிட முடியல. சரிங்க. மறுபடியும் தான் ஜனங்களுக்கு வந்து இது எட்டேட் ஆகி வெளியில் பப்ளிசிட்டி ஆச்சு. சரிங்க சரிங்க. ஆனால் அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்து இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறது எப்போ நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் வந்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் அந்த மாதிரி தான். காலத்தினுடைய பூமியினுடைய சுழற்சி அவ்வளோ வேகத்தில் இருக்குது. சரிங்க சரிங்க. ஆனால் நாம் வந்து இந்த மாதிரி நடந்து ஜனங்களுக்கெல்லாம் அழிவு ஏற்படணுங்கிறக்காக சொல்லவில்லை. இதுக்கு முன்னாலேயே அந்த மூதையர்கள் வந்து இப்போ வள்ளல் பெருமான்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிறாரு கண்ணி கணக்கெழுவா பத்தினி பாதாளம்னு சொன்னார் அவர் வீரபாசந்தராயர். ஓ சரிங்க சரிங்க. ஒரு கடையில் ஒரு 2 பொண்ணு இருந்தால் தான் இன்னைக்கு வந்து ஒரு வியாபாரம் ஆகுது. சரி சரிங்க. கடையில் ஒரு நல்ல பொண்ணு இருந்தால் தான் வியாபாரம் ஆகுதுங்க. அதாங்க. அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு அவர் சொன்னதெல்லாம் இன்னைக்கு வருது. அவர் சொன்னது அத்தனையும் இழுக்குது. பெண்கள் அரைங்குறையமாக ஆடை அணிந்து கொள்வார்கள் சொல்றாரு. அவர் காலத்துல எல்லாம் ஜாக்கெட் கிடையாது. அது இதெல்லாம் இருக்குது. இன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு அரைங்குறைய ஆடை அணிஞ்சுக்கிறார். இன்னைக்கு எல்லா பொண்ணும் அந்த மாதிரி தான் அடைஞ்சுக்கிறாங்க. அவர் சொன்னதெல்லாம் 100% வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம நடைமுறையில இருந்து பார்க்கறதுக்கு என்னன்னு தெரியாது. 60 வயது கிழவர் 20 வயது குமரராவார் என்று சொல்றாரு வீரபாசந்தராயர். சரிங்க. ஆனால் அதெல்லாம் பிராப்தம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கிடைக்குங்க. அதுல எல்லாம் ஒன்றும் இல்லை. சொன்னதான் எல்லாமே நடக்கு. சரிங்க சரிங்க. செஞ்சேரி மலைக்கு சின்ன மலைக்கு இடையில் 2க்கு இடையில் வந்து ஆரோடுன்னு சொன்னார். சரிங்க. இன்னைக்கு அதுக்கு பிஏபி வாய்க்கால் வந்து அவர் சொன்னதுக்கு பின்னால் 1967 இன்னைக்கு வாய்க்கால் ஓடிட்டு இருக்குது இன்னொரு வரைக்கும். சரிங்க சரிங்க. 12 மாதம் 9 மாதம் அந்த வாய்க்காலில் தண்ணி போகுதுங்க. ஓ சரிங்க. அவர் சொன்னதெல்லாம் அனைத்தும் நடந்திருக்குது. இதெல்லாம் ஆத்ம ஞானம் இருக்கிறவங்க இதெல்லாம் சொன்னால் இந்த தேரோடுன்னு சொன்னீங்களே செஞ்சேரி மேலையில் சின்ன மலையில் அவர் வந்து ரெக்கார்டில் சொல்லிக்கிறார். இங்க ஒரு தேராகி இங்க ஒரு ஊர் ஆகுன்னு சொன்னாரு. இந்த 4-5 வருஷமா இப்ப தேர் ஓடிட்டு இருக்குது. அதாவது புரட்டாசி மாசத்துல 3வது சனிக்கிழமைக்கு இன்னைக்கு தேர் ஓடிட்டு இருக்குது. அதாவது இந்த சின்னமலை வந்து அன்னைக்கே சொல்லிக்கிறார் தென் திருப்பதின்னு இன்னைக்கு வர்ணிக்கப்படும். ஆனா ஏற்கனவே வீரபாசந்தரார் செஞ்சேரி மலை பட்டணமாகணும்னு சொல்லிக்கிறாரு. இப்போ அது சொல்லிக்கிறார் செஞ்சேரி மலை பட்டணமாகணும். கோவை மாநகர் கொள் விளைஞ்சு செஞ்சேரி மலை பட்டணமாகணும்னு சொல்லிக்கிறாரு. அதெல்லாம் இருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியும்னு சொல்லு. அவ்வளோதான். சரிங்க சரிங்க. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றிங்க. எங்களோட தகவல் எல்லாம் எங்களோட பகிர்ந்துக்கிட்டது நல்லது. சரிங்க. சுருக்கமாக நன்றிங்க. நன்றிங்க.